Hey physios, welcome to our YouTube channel. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல என்ன மசில் anatomy பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா serratus posterior ஓட inferior தான் பார்க்க போறோம். அதோட origin, insertion, மசிலோட action என்ன pain pattern வந்து டீடைலா பார்க்கலாம். First is your origin. எங்க இருந்து originate ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா T11 to L2 region ஓட spinous processல இருந்து originate ஆகுது. Insert ஆகுறதுன்னு பாத்தீங்கன்னா inferior border of 9 to 12th ribs. 9th and 12th rib ஓட inferior border, inferior அப்படின்றப்போ கீழ் பக்க borderல போயிட்டு இன்சர்ட் ஆகுது. இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட latissimus dorsi மசிலை நீங்க ரிமூவ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தெரியுற இந்த மசில் தான் serratus posterior ஓட inferior muscle. So T11 and L2 வரைக்கும் originate ஆகுது, spinous processல originate ஆயிட்டு insert ஆகிறது inferior border of 9th to 12th ribல போய் insert ஆகுது. நெக்ஸ்ட் இந்த மசிலோட ஆக்ஷன், இந்த மசில் என்னென்ன ஆக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா டிப்ரெசஸ் யுவர் ரிப்பை வந்து கீழ் பக்கம் டிப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஃபோர்ஸ்ட் எக்ஸ்பிரேஷன், மூச்சை வெளியில் நீங்கள் விடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸ்டெபிளைஸ் த லோவர் ரிப்ஸ் டியூரிங் டயஃப்ரம் கான்ட்ராக்ஷன், டயஃப்ரம் கான்ட்ராக்ட் ஆகிறப்போ உங்களுடைய லோவர் ரிப்ஸை வந்து ஸ்டெபிளைஸ் பண்ணி வைக்கிறதுக்கும் இந்த மசில் தான் ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் இஸ் யோர் பெயின் பேட்டர்ன். இந்த மசிலோட இன்வால்மெண்ட்டில் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் பெயின் தெரியும் பார்த்தீங்கன்னா லோவர் ரிப்ஸோட லோவர் சைடு, அதாவது நம்ம விலா எலும்பு வலின்னு சொல்லுவோம்ல அது, லோவர் தொராசிக் ரீஜன் அண்ட் அப்பர் லம்பார் ரீஜனில் தெரியும், லோவர் பேக் ரீஜனில் தெரியும், சம்டைம்ஸ் உங்களோட அப்டாமினல்லையும் ரேடியேட் ஆகும். Thank you so much for watching this video. If you have any doubts related to physiotherapy, drop your doubts in the comment section and subscribe our YouTube channel for more physiotherapy related content. See you all in the next video guys. Bye.